10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Differential யூஸ் பண்ணுற ஃபார்முலாலாம் பார்த்தோம் இல்லையா? போன கிளாஸில் டிஃபரன்ஷியல் ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம இதான் இது 12th போர்ஷனில் ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஸ் ஸ்லோப். இதில் ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட், ஸ்லோப் அப்படிங்கிறதும் கிரேடியன்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே சேம் மீனிங் தான். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் எ லைன். ஒரு லைனோட ஸ்லோப் பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஒரு லைனோட ஸ்லோப் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இப்போ y = mx + c அப்படின்னு இது சின்ன 10th வரைக்குமே பார்த்துருக்கோம். இதில் mx + cயில் எம்ங்கிறத என்னென்னு பார்த்துருப்போம், ஸ்லோப் ஆஃப் த லைன் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியலை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன் எக்ஸ். இப்போ எக்ஸோட சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்மால் சேஞ்சஸ், இப்போ எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ், அந்த டிஎக்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா சேஞ்ச் இன் எக்ஸ். அதே போல் இதில் டிஒய் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சேஞ்ச் இன் ஒய். அப்போ இந்த லைனோட சேஞ்ச் இன் எக்ஸு சேஞ்ச் இன் ஒய் அப்படிங்கிறத நம்ம, அதாவது dy/dx அப்படிங்கிறத இங்கே ஸ்லோப் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நமக்கு ஜென்ரலாக ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா y = mx + c அப்படிங்கிறதுல பாருங்கள், y = mx + c represents a straight line in the xy plane where m denotes the slope of the line. நம்ம ஆல்ரெடி படித்தது அதில் சொல்லியிருக்கு பாருங்கள். y = mx + cயில் mங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் த லைன். அப்போ ஜென்ரலாக இதில் லைன் பற்றி சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கர்வ், ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் எ கர்வ். இப்போ நம்ம அதாவது ஒரு லைனுங்கிறது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறதுல ஒரு கர்வும் வரும் இல்லையா? அதனால் இப்போ நம்ம ஒரு லைனை விட அடுத்தது பாருங்க கர்வ் பார்க்குறோம். ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் எ கர்வ். லெட் y = f of x be a given curve. The slope of the line joining the two distinct points x, f of x and இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா y = f of x அப்படிங்கிறது ஒரு கர்வு. The slope of the line joining the two distinct points. இப்போ x அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், x கோஆர்டினேட் x எடுத்துக்கிறோம். நமக்கு y கோஆர்டினேட் இங்கே என்ன எடுத்துக்கிறோம் பாருங்கள், f of x. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக x, yன்னு எடுப்போம். இதில் y = f of x அப்படிங்கிறது கர்வ்னால அந்த y நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம் பாருங்கள், f of xன்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் xயில் வர சேஞ்சஸ் தான் நம்ம இங்கே லைன்லேயே பார்த்தோம் இல்லையா, சேஞ்ச் இன் எக்ஸ். அந்த எக்ஸில் வர சேஞ்சஸ் தான் நம்ம இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸில் சம் சேஞ்சஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஒயில் என்னவாகும், சேஞ்சஸ் ஆகும். அந்த ஒயில் வர சேஞ்சஸ் தான் நமக்கு என்ன பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அப்போ டிஸ்டிங் பாயிண்ட் x, எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் அண்டு தென் பாயிண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்கமா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்/ஹெச். இதை தான் நம்ம நியூட்டன் கோஷியன்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம் பாருங்கள். இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன நமக்கு ஒய், அந்த ஒயில் வர சேஞ்சஸ் தான் நமக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அதாவது ஒய். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹெச். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுவோம். அந்த எக்ஸை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இங்கே ஹெச். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஹெச் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா, அதாவது நியூட்டன் கோஷியன்ட். இதுதான் ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் எ கர்வில் அந்த நியூட்டன் கோஷியன்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். லெட் y = ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன, சேஞ்சஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. லெட் y = f of x be a given curve. The slope of the line joining the two distinct points x, f of x and the point x plus h, f of x plus h is f of x plus h minus f of x divided by h. அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், slope or gradient of a curve, that is the changes in y = f of x. அப்போ yங்கிறது நம்ம என்ன சேஞ்ச் ஆகுதோ அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், ஸ்லோப்பு. அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ y = mன்னு டிஃபைன் பண்ணுறோன்னா mங்கிறது நமக்கு என்ன, ஸ்லோப் ஆஃப் த லைன். அப்போ இதில் வர சம் சேஞ்சஸ் தான் நமக்கு, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஒய், அந்த ஒயில் வர சேஞ்சஸ் தான் நமக்கு என்னங்க அப்படின்னா
ஸ்லோப். அதான் இங்கே கேர்வுக்கும் பார்த்துருக்கோம், இங்கே லைனுக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ரிமார்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒரு y = f of x அப்படிங்கிற ஒரு கேர்வ் எடுத்துக்கிறோம். இப்போ y = f of x அப்படிங்கிற ஒரு கேர்வில் ஒரு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணுறேன். அந்த டேன்ஜென்ஷியல் பாயிண்ட் என்ன நமக்கு x, y. அப்போ இந்த y = f of x அப்படிங்கிற கேர்வில் ஒரு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணுறோம். இந்த டேன்ஜென்ட்டில் டேன்ஜென்ஷியல் பாயிண்ட் என்ன பாருங்கள் x, y. இதில் தீட்டா அப்படிங்கிறது என்ன பாருங்கள், if theta is the angle made by the tangent to the curve y = f of x at the point x, y. இப்போ x, yல நம்ம ட்ரா பண்ணுற டேன்ஜென்ட் தான் இங்கே அந்த கர்வுக்கு ட்ரா பண்ணுற ஒரு டேன்ஜென்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் தான் நமக்கு என்ன பாருங்கள் தீட்டா. பாருங்கள், இஃப் தீட்டா இஸ் த ஆங்கிள் மேட் பை த டேன்ஜென்ட் டு த கர்வ் y = f of x at the point x, y, then the slope of the curve at f of x, y is f dash of x equal to tan theta. இப்போ நம்ம இது வந்து tan theta அப்படிங்கிறது நமக்கு இங்கே என்ன அப்படின்னா f dash of x. f dash of x அப்படிங்கிறது நம்ம dy by dx ன்னு பார்த்துருக்கோம். அந்த dy by dx அப்படிங்கிறதுனா இந்த rate of change of y with respect to x. இந்த rate of change of y with respect to x. x பொறுத்து y சேஞ்ச் ஆகிறதா நமக்கு என்ன அப்படின்னா f dash of x. அந்த f dash of x தான் நம்ம எப்படி இங்கே டிஃபைன் பண்ணுறோம், tan theta டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இந்த f dash of xங்கிறது நமக்கு என்ன தான் ஸ்லோப்பு தான், tan thetaங்கிறதும் ஸ்லோப்பு தான், dy by dx அப்படிங்கிறதும் ஸ்லோப்பு தான். பட் நம்ம dy by dx அப்படிங்கும்போது எந்த பாயிண்ட் அப்படின்னு தெரியும், அந்த பாயிண்ட் தான் நமக்கு இங்கே என்னென்னா டேன்ஜென்ஷியல் பாயிண்ட், அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆர் டேன்ஜென்ஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லாது. அந்த பாயிண்ட், அந்த டேன்ஜென்ட் வந்து அந்த கர்வை டச் பண்ணுற பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்போ அந்த பாயிண்டில் f dash of x வேல்யூ என்னவோ அதுதான் நமக்கு ஸ்லோப் ஆஃப் த கர்வ். அதாவது அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், if theta is the angle made by the tangent to the curve y = f of x at the point x, y. பாருங்க, at the point x, y. அந்த y = f of xல நமக்கு என்ன பண்ணுறோம், x, yல ட்ரா பண்ணுற டேன்ஜென்ட் தான். டேன்ஜென்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து தீட்டா அப்படி இருக்கும்போது the slope of the curve at x, y. அப்போ இந்த பாயிண்டில் இந்த லைனோட ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கர்வுக்கு ட்ரா பண்ணுற ஸ்லோப் அப்படிங்கிறது என்னென்னா f dash of x equal to tan theta. That is dy by dx at a point. dy by dx at a point x, y. dy by dx at a point x, y அப்படிங்கிறது என்னது, slope of the tangent to the curve y = f of x at the point x, y. where இதில் தீட்டாங்கிறத சொன்ன முன்னாடி, where theta is the measured in the anti-clockwise direction from the x-axis. அப்போ x-axisலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏன்னா நமக்கு clockwise directionல் வரும்போது ஆங்கிள் வந்து நெகட்டிவ் ஆயிரும். ஓகேவா, அப்போ நம்ம எடுத்துக்கிற ஆங்கிள் பார்த்திங்க எப்படி இருக்கணும், anti-clockwise direction. அதான் நமக்கு தீட்டான்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா, இதில் f dash of x equal to tan thetaங்கிறதுனா slope of the tangent to the curve y = f of x at x, y. இப்போ நம்ம இதில் பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது ஸ்லோப் ஆஃப் த லைன். ஸ்லோப் ஆஃப் த லைன் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம டிஃபரன்ஷியல் யூஸ் பண்ணாமல் பார்த்தோன்னா ஒரு லைனோட ஈக்குவேஷன் y = mx + cல mங்கிறது என்ன பண்ண நமக்கு ஸ்லோப் ஆஃப் த லைன். அப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா xy பிளேனில் நம்ம ட்ரா பண்ணுற லைனில் mங்கிறது என்ன பாருங்கள் ஸ்லோப் ஆஃப் த லைன். இதில் சேஞ்ச் இன் எக்ஸ் அப்படி சேஞ்ச் இன் ஒய் அப்படிங்கிறதா. இப்போ சப்போஸ் நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் எக்ஸ். இதை எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறது என்ன, சேஞ்ச் இன் ஒய். ஓகேவா, இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் தான் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு பார்த்தோம். அதுதான் இங்கே ஸ்லோப்பு. அதே தான் ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் எ கர்வ் அப்படிங்கிறது. அப்போ லெட் ஒய் = எஃப் ஆஃப் எக்ஸ் பி எ கிவன் கர்வ் அப்படின்னா இந்த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் பாருங்கள், 2 பாயிண்ட்ஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிற பாயிண்ட்டு. இதில் சேஞ்ச் அதாவது ஸ்லைட்லி சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸில் வர சேஞ்சஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச், ஒயில் வர சேஞ்சஸ் என்ன பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கும்போது இந்த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் அண்டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறது என்ன பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹெச். இதை தான் நம்ம நியூட்டன் கோஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதில் ரிமார்க்கில் கொடுத்துருக்கிறது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இங்கே லைனில் சொன்னதே தான். அந்த டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படிங்கிறத நமக்கு என்னது ஸ்லோப் ஆஃப் த லைன், ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் டு த கர்வ் y = f of x at a point x, y. அப்போ நம்ம வந்து ஒரு கர்வுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும், கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வேணும். அதாவது அந்த டேன்ஜென்ட் வந்து அந்த கர்வை மீட் பண்ணுற பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியல, ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதில் டீட்டாங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது டீட்டா இஸ் த மெஷர்ட் இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஒன்றால் பாருங்கள் இந்த கர்வுக்கு
ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். அந்த டேஞ்சன்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் தான் நமக்கு என்னது தீட்டா. அதை எடுத்துக்கும் போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்கணும். ஏன்னா கிளாக் வைஸில் போட்டோன்னா ஆங்கிள் வந்து நமக்கு என்ன ஆயிரும் நெகட்டிவ். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டாங்கிறது என்னது ஸ்லோப் ஆஃப் the curve, the slope of the tangent to the curve y equal to f of x at x comma y. ஓகேவா, இதில் இப்போ எக்ஸாம்பிள் 7.1ல் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டன் கோஷன்ட் யூஸ் பண்ணி தான் இதில் டெரைவ் பண்ண போகிறோம். இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபார் த ஃபங்க்ஷன் f of x equal to x square x belongs to 0,2. அப்போ இதில் நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா எக்ஸ் ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0,2 பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 7.1 கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அங்கே இன்டர்வல் பார்த்தோன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு 0,2. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் இன் த சப் இன்டர்வல்ஸ். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0,2. அப்போ அதுலேருந்து சப் இன்டர்வல்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 0,0.5, 0.5, 1, 1,1.5, 1.5, 2. அவங்க கொடுத்துருக்கிற இன்டர்வலை இந்த 0,2ங்கிற இன்டர்வலை இப்போ நமக்கு 4 சப் இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அட் த பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் இதில் சேஞ்ச் ஆகிற பாயிண்ட்ஸ் 0.5, 1, 1.5, 2. இதில் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு என்னது dy/dx தான். அந்த dy/dx நம்ம நியூட்டன் கோஷன்ட் வச்சு இதில் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறது தான் பாருங்கள். அது ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0,2 க்ளோஸ்ட் ப்ராக்கெட் 0,2 கம்ப்யூட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் இன் த சப் இன்டர்வல்ஸ் 0,0.5. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து 0,0.5 எடுத்துக்கிட்டு அதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரேட். அதே போல் அடுத்தது ரேட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச், ஒன்று ஆவரேஜ் ரேட்டும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்து 0,5,1 அப்படிங்கிற இன்டர்வலில் அதே போல் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சும் கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதே போல் அடுத்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1,1.5 அதில் என்ன பண்ணணும் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதே போல் லாஸ்ட் சப் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1.5,2 இதில் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, இதில் நம்ம ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி பார்த்த அந்த நியூட்டன்ஸ் கோஷன்ட் அந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தெரியும். இந்த ஃபார்முலா பார்த்தோம்ல முன்னாடி கிளாஸில் அந்த ஃபார்முலா டேபிளில் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே இதை எழுதி போட்டிருப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஃபார்முலா வந்து இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எக்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வந்து நமக்கு எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் சொன்னால் ஸோ அப்போ என்ன ஒரு 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1, 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 என்ன வந்து பாருங்க 2x. ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னாலும் dy/dx எல்லாமே சேம்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வந்துடும் பாருங்க நமக்கு 2x. இதுதான் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச். அந்த ரிமார்க்கில் பார்த்தோம் இல்லையா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச். பர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. இதில் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற இன்டர்வலில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சுக்கு என்ன ஃபார்ம் சொன்னோம், அந்த நியூட்டன் கோஷியன். அங்கே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து அந்த ஹெச்ங்கிற பாயிண்டிங் யூஸ் பண்ணணும். அதை இங்கே ஏபின்னு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த இன்டர்வல் என்ன பாருங்கள், ஃபஸ்ட் அந்த லோயர் இன்டர்வல் வந்து ஏனும் ஹையர் இன்டர்வல் என்ன எடுத்துக்கிற பி. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா f of b minus f of a by b minus a. So, average rate of change in the interval, closed interval a comma b க்கு என்ன ஃபார்ம் பாருங்கள் f of b minus f of a by b minus a. So, இது வந்து instantaneous rate of change. அப்போ இங்கே x அப்ளை பண்ணும்போது நமக்கு instantaneous rate of change at the points கிடைச்சிடும். இதில் a வேல்யூ b வேல்யூ அந்த இன்டர்வல் வேல்யூ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடும் பாருங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் கிடச்சிடும். இது வந்து ஃபார்முலா. இப்போ நமக்கு f ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ f ஆஃப் b மைனஸ் f ஆஃப் a பை b மைனஸ் இதை வச்சு கால்குலேட் பண்ணுங்கள். இங்கே a வேல்யூ என்ன பாருங்கள் நமக்கு அந்த a வேல்யூ b வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அந்த இன்டர்வல் பார்க்கும்போது. இதில் ஜென்ரலாக இப்போ எஃப் ஆஃப் பி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எஃப் ஆஃப் பி என்ன வரும் பி ஸ்கொயர். பாருங்கள் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏங்கிறது என்ன வரும் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ எஃப் ஆஃப் பினா பி ஸ்கொயர் மைனஸ்
எஃப் ஆஃப் ஏங்கிற எக்ஸுங்க எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எஃப் ஆஃப் ஏ என்ன வந்துடும் ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி மைனஸ் ஏ. ஸோ இப்போ இதை இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். இது வந்து எந்த ஃபார்ம் அல்ஜிப்ரா ஃபார்மில் இருக்குல்ல, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மில் படி போட்டோன்னா என்ன வரும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வரும். இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னால என்ன வந்துடும், பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. ஸோ அப்போ இந்த பி மைனஸ் ஏ இந்த பி மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடுச்சு, நமக்கு என்ன கிடைச்சிடும் பாருங்கள், பி ப்ளஸ் ஏ. அப்போ நமக்கு ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கும்போது நம்ம எந்த இன்டர்வல் எடுத்துக்கிறோமோ அது என்ன பண்ணுற பாருங்கள், லோயர் இன்டர்வல் அந்த லோயர் வேல்யூ ப்ளஸ் அப்பர் வேல்யூ அது ரெண்டையும் ஆட் பண்ணாவே நமக்கு என்ன கிடச்சிடும், அந்த இன்டர்வல் அதாவது இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் கிடச்சிடும். அடுத்து எஃப் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் 2x அப்படிங்கும்போது நம்ம அந்த ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அட் த பாயிண்ட்ஸ். அப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ இப்போ 0.5 1 1.52 அந்தந்த பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் கிடச்சிடும். இதை அப்படியே வச்சு செப்பரேட்டாக போடுறது பதிலாக நம்ம ஒரு டேபிளாக போட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணுற பாருங்கள், சப் இன்டர்வல்ஸ். இப்போ சப் இன்டர்வல்ஸ் என்னது, நமக்கு என்னென்ன இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க, 0,0.5 0.5,1 1,1.5 அண்டு 1.5,2. இதில் நமக்கு என்ன வேணும், ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வேணும் இல்லையா. ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் நம்ம என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே ஜென்ரலாக பி ப்ளஸ் ஏ. அப்போ பி ப்ளஸ் ஏன்னா அப்போ நமக்கு அந்த பி வேல்யூ ஏ வேல்யூ வேணும் இல்லையா. அதனால் இந்த இன்டர்வல் வச்சு இதில் ஏ வேல்யூ பி வேல்யூ சொல்லிக்கிறோம் பாருங்கள். அப்போ ஏ பி. அடுத்தது ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சுக்கு என்ன ஃபார்மு, பி ப்ளஸ் ஏ. அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது நமக்கு என்ன, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸா. இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன 2x. அப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ வேணும் இல்லையா. அதனால் இந்த நமக்கு இந்த காலம் என்னென்ன போட்டுக்கிற பாருங்கள், சப் இன்டர்வல்ஸ் ஏ பி, ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் பி ப்ளஸ் ஏ, நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ, அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. இதுக்கப்புறம் சிம்பிளாக அப்படியே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஒவ்வொன்றும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சப் இன்டர்வல் என்ன 0,0.5. இதில் இதான் ஏன்னா லோயஸ்ட் வேல்யூ தான் ஏ, ஹையஸ்ட் வேல்யூ தான் நமக்கு என்னது பி. அப்போ ஏ என்ன 0, பி என்ன 0.5. அப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது நமக்கு என்ன, பி ப்ளஸ் ஏன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ பி ப்ளஸ் ஏ என்ன ஒரு 0 ப்ளஸ் 0.5 இஸ் 0.5. ஓகேவா. இது ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த இன்டர்வல் 0,0.5. நெக்ஸ்ட் என்ன வேணும் நமக்கு, அதே சேம் பாயிண்ட், அதாவது எந்த பாயிண்ட் எடுத்துக்கிற 0.5 அப்படிங்கிற பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து இதோட எண்டிங் பாயிண்ட் எடுத்துக்கோ. அப்போ 0.5. அப்போ எக்ஸ் வேல்யூ 0.5 அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் என்ன வந்துடும், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கல ஆல்ரெடி. ஏன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு 2xங்கிறது இந்த எக்ஸ் ஸ்கொயர் வச்சு நம்ம ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிடறோம். அதனால் அப்படியே டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கும். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னா 2 இன்ட்டு இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன பாருங்கள் 0.5. ஸோ அப்போ 2 இன்ட்டு 0.5 நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள் 1. ஓகேவா. அப்போ 0,0.5ல் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து 0.5, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து 0.5ங்கிற பாயிண்ட்டில் நமக்கு என்ன பாருங்கள் 1. நெக்ஸ்ட் சப் இன்டர்வல் என்ன 0.5,1. இதில் ஏ வேல்யூ என்ன 0.5, பி வேல்யூ 1. ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன பி ப்ளஸ் ஏவா. அப்போ 0.5 ப்ளஸ் 1 என்ன வந்துடும் 1.5. அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் 1ல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன நமக்கு 1. அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஃபார்மில் என்ன பண்ண நமக்கு டெரைவ் பண்ணி வச்சிருக்க டேர்ம் என்ன 2x. அப்போ 2 இன்ட்டு இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன 1. அப்போ 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 2. ஓகேவா. அடுத்தது அதே அப்போ 0.5,1ல் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன 1.5, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 என்ன பாருங்கள் 2. நெக்ஸ்ட்டு 1.5. நெக்ஸ்ட் இன்டர்வல் என்ன 1,1.5. இதில் ஏ வேல்யூ என்ன 1, பி வேல்யூ 1.5. அப்போ இதில் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன பி ப்ளஸ் ஏவா. அப்போ 1 ப்ளஸ் 1.5 என்ன வந்துடும் 2.5. நெக்ஸ்ட்டு எந்த பாயிண்டில் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் போடுறோம் 1.5ல். அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன 1.5. நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன 2x. அப்போ 2 இன்ட்டு 1.5 என்ன வந்துடும் 3. ஸோ 1,1.5ல் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து 2.5, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1.5 என்ன பாருங்கள் 3. நெக்ஸ்ட் அதே போல் நெக்ஸ்ட் இன்டர்வல் என்ன 1.5,2. இப்போ 1.5ங்கிறது ஏ வேல்யூ, 2ங்கிறது பி வேல்யூ. இப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் பி ப்ளஸ் ஏன்னு வந்துடும் 2 ப்ளஸ் 1.5 3.5. எக்ஸ் வேல்யூ நமக்கு எந்த இதில் எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம் பாரு, இது எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம 1.5 வந்து லாஸ்ட் டைமில் போட்டுறோம். அப்போ இதில் அப்பர் வேல்யூ என்ன நமக்கு 2. அந்த 2ங்கிறதுல தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். அப்போ 2x ஈக்குவல் டு 2னா 2x என்ன வந்துடும் 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 4. அப்போ இதுதான் நமக்கு என்னது பாருங்கள் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் at x equal to 2. அப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த இன்டர்வல் 1.5,2 வந்து
3.5. Instantaneous rate of change at x equal to 2 வந்து நமக்கு என்ன அப்படின்னா 2 into 2 வந்து 4 கிடச்சிடும். ஓகேவா? அப்போ இதில் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to x ஸ்கொயரில் இன்டர்வல், மெயின் இன்டர்வல் நமக்கு வந்து என்னென்னா x belongs to closed bracket 0,2. இதில் கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னென்னா அதில் சப் இன்டர்வல்ஸ் அவங்களே ஒரு 4 சப் இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டு அந்த சப் இன்டர்வல்ஸில் ஆவரேஜ் ரேட் கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின் பாரு, ஃபார் த ஃபங்க்ஷன் f of x equal to x ஸ்கொயர் x belongs to closed bracket 0,2 compute the average rate of changes in the sub intervals 0. இப்போ 4 இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அப்போ இந்த 4 சப் இன்டர்வல்ஸில் என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ரேட்டும் அண்டு த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அட் த பாயிண்ட்ஸ். அப்போ இந்த 4 பாயிண்ட்ஸில், அதாவது 0.5, 1, 1.5, 2 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ்க்கு f dash of x இருந்தால் போதும். ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நியூட்டன்ஸ் கோஷியன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். நியூட்டன்ஸ் கோஷியன்ட் வந்து அங்கே h யூஸ் பண்ணி போட்டிருக்கோம், இங்கே ab எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அப்போ f of b மைனஸ் f of a by b மைனஸ் a. இதில் அந்த ab இன்டர்வல்ஸ் ஒவ்வொன்றையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடும் பாருங்க, ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் இந்த சப் இன்டர்வல்ஸ் கிடச்சிடும். f dash of xல x வேல்யூ பாருங்கள் 0.5, 1, 1.5, 2 அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த செப்பரேட் பாயிண்ட்ஸில் நமக்கு என்ன கிடச்சிடும், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ். இது ஒவ்வொன்றா செப்பரேட்டாக போடுறத விட நம்ம இந்த மாதிரி டேபிளாக போட்டுட்டா ஈஸியாக இருக்கிறதாக நம்ம டேபிள் போட்டுக்கிறீங்க. ஓகேவா? இப்போ பார்ப்பேன் எக்ஸசைஸ் 7.1ல் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். a particle moves along a straight line in such a way that after t seconds its distance from the origin is s equal to 2t square plus 3t meters. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க, a particle moves along a straight line. அதாவது ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து ஆரிஜின்லேருந்து என்ன கொடுத்துருக்குன்னா s equal to 2t square plus 3t meters. இங்கே டைம் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா t seconds. டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர். டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர், டைமோட யூனிட் நமக்கு என்ன பாருங்கள் t seconds. இப்போ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம், அதாவது இதுதான் s equal to 2t square plus 3t அப்படிங்கிறது நமக்கு என்னது பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் அட் t seconds. ஓகேவா? இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்கள், ஃபைண்ட் the average velocity between t equal to 3 and t equal to 6 seconds. இப்போ ஆவரேஜ் நம்ம பார்த்தோம்ல, ஆவரேஜ் சேஞ்சஸ் அதே தான். இப்போ ஆவரேஜ் ஏன்னா வெலாசிட்டிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிறது தான். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு நம்ம ஆவரேஜ் சேஞ்சஸ் என்ன ஃபார்முலா பார்த்தோம், f of b மைனஸ் f of a by b மைனஸ் a பார்த்தோம் இல்லையா. இங்கே f of x அப்படிங்கிறது s of t, அவ்வளோதான். அதில் ab அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா a வேல்யூ வந்து 3, b வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் 6. ஓகேவா? அப்போ t equal to 3, t equal to 6ல நம்ம என்ன பண்ணணும், அந்த நியூட்டன்ஸ் கோஷியன்ட் யூஸ் பண்ணி ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன இதில் ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ் அட் t equal to 3 and t equal to 6 seconds. இங்கே கேட்டிருக்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி, இங்கே கேட்டிருக்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. நம்ம லாஸ்ட்டு சம்லே பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் சம்லே பார்த்தோம், ஆவரேஜ் சேஞ்சஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சேஞ்சஸ் தான் இங்கே வெலாசிட்டி. ஏன்னா கொடுத்துருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நம்ம கிடைக்கிறது என்ன, வெலாசிட்டி. அப்போ அந்த வெலாசிட்டியோட அந்த ஆவரேஜ் வெலாசிட்டியும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆவரேஜ் அப்படிங்கும்போது நமக்கு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கும்போது அந்த எக்ஸ் வேல்யூஸ் பார்த்தோம் இல்லையா, இவங்க டைம்னால இங்கே டி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், அப்போ கொடுத்துருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பாருங்கள், s equal to 2t square plus 3t meters. இதுதான் நமக்கு இங்கே ஃபங்க்ஷன். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், டைம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வரும் அட் ஆஃப்டர் t seconds. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ இந்த இன்டர்வல் 3,6 அதை தான் t equal to 3 அண்ட் t equal to 6ன்னு கொடுத்துருக்கு. அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கும்போது நமக்கு செப்பரேட் பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட் வந்து 3, அடுத்த பாயிண்ட் என்ன பாருங்கள் 6. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கிவன் s என்ன பாருங்கள் 2t square plus 3t. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி. இதுக்கு டிஃபரன்ஷியல் தேவையில்லை, அதனால் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கும்போது நமக்கு எந்தெந்த இன்டர்வலில் கொடுத்துருக்கு, t equal to 3 அண்ட் t equal to 6. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நியூட்டன்ஸ் கோஷியன்டில் என்ன பார்த்தோம், f of b மைனஸ் f of a பை b மைனஸ் ஏன்னு பார்த்தோம் இல்லையா. அது வந்து ஃபங்க்ஷன் இங்கே எஸ்ஸுங்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், எஸ் ஆஃப் பி. பிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் இங்கே 6, ஏன்னா லோயஸ்ட் வேல்யூ ஏ அதாவது t equal to 3, ஹையஸ்ட் வேல்யூ வந்து பிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் இங்கே 6. அங்கே எக்ஸ் யூஸ் பண்ணி போட்டோம், இங்கே டி, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அப்போ s equal to 2t square plus 3tக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கும்போது ஃபார்முலா பாரு, அதாவது f of b
மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏவை தான் நம்ம எப்படி எழுதிருக்கோம் பாருங்கள். எஸ் ஆஃப் பிங்கிறது என்ன 6 மைனஸ் எஸ் ஆஃப் ஏங்கிறது என்ன பாருங்கள் 3 டிவைடட் பை பி மைனஸ் ஏ 6 மைனஸ் 3. அப்போ இதில் அப்ளை பண்ண பாருங்கள் எஸ் ஆஃப் 6 நமக்கு எஸ் ஆஃப் டி என்ன 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t. அப்போ எஸ் ஆஃப் 6 என்ன பண்ணணும் நீங்கள், இது வந்து ஆக்சுவலாக எஸ்ங்கிறது எழுதலாம், எஸ் ஆஃப் டி தான் இது, ஏன்னா எஸ் வந்து டிபெண்ட் ஆன் டி. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன எஸ் ஆஃப் டி. அப்போ எஸ்ஸில் டீக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன அப்ளை பண்ணுறோம் 6. அப்போ எஸ்ஸில் 6 அப்ளை பண்ணால் டீக்கு பதிலாக 6 அப்ளை பண்ணால் என்ன வந்துடும் பாருங்கள் 2 × 6 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் என்ன 36 ப்ளஸ் 3 × 6 3 × 6 என்ன வந்துடும் 18. அப்போ 2 × 36 ப்ளஸ் 18 அப்படிங்கிறது எதோட வேல்யூ எஸ் ஆஃப் 6. பாருங்கள் 2 × 6 ஸ்கொயர் 36 2 × 36 ப்ளஸ் 3 × 6 என்ன வந்துடும் 3 6 ஆர் 18. இந்த ஃபுல் டம் எதோட வேல்யூ பாருங்கள் எஸ் ஆஃப் 6 மைனஸ் எஸ் ஆஃப் 3. எஸ் ஆஃப் 3 அப்படிங்கும்போது இப்போ இதே போல் இங்கே 6 அப்ளை பண்ண மாதிரி எஸ்ஸில் என்ன பண்ணுற டீக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வந்துடும் மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ மைனஸ் 2 × 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் என்ன பாருங்கள் 9. அப்போ 2 × 9 ப்ளஸ் 3 × 3 3 × 3 என்ன 9. ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு 2 × 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 3 × 3 9. இது வந்து எஸ் ஆஃப் 6 மைனஸ் எஸ் ஆஃப் 3. ஃபஸ்ட்டு 6 அப்ளை பண்ணிக்கிறோம் எஸ்ஸில், நெக்ஸ்ட்டு மைனஸ் எஸ்ஸில் 3 அப்ளை பண்ணிக்கிறேன் டிவைடட் பை நமக்கு என்ன பாருங்கள் பி மைனஸ் ஏ, அதாவது 6 மைனஸ் 3 என்ன வந்துடும் 6 மைனஸ் 3. அப்போ 2 × 36 என்ன வரும் நமக்கு பாருங்கள், இது 2 × 36 ப்ளஸ் 18 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள் 19 மைனஸ் இப்போ இது 2 × 19 என்ன வரும் பாருங்கள் 18 2 × 9 சார் 2 × 9 18 ப்ளஸ் 9 போடும்போது என்ன வந்துடும் 27 டிவைடட் பை 3. ஸோ 90 மைனஸ் 27 பாருங்கள் நமக்கு என்னது 63/3. இதை கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் 21. இப்போ 21 நமக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி இல்லையா, இப்போ வெலாசிட்டியோட யூனிட் நமக்கு என்ன வரும் பாருங்கள் டிஸ்டன்ஸோட யூனிட் டிவைடட் பை டைமோட யூனிட் வரும் இல்லையா. அது டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க மீட்டர் பை டைமோட யூனிட் வந்து செகண்ட். அப்போ 21 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது என்ன ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் t = 3 and t = 6. இந்த ஃபார்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இங்கே நமக்கு எஃப் ஆஃப் பிங்கிறது வந்து 6 ஏங்கிறது 3. அப்போ அந்த ஃபார்மில் அப்படியே நமக்கு இதில் டீக்கு பதிலாக 6 அப்ளை பண்ணுற ஃபஸ்ட்டு மைனஸ் அடுத்தது என்ன பண்ணுறோம் டீக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணும்போது அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறதா ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் t = 3 அண்டு t = 6. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். நம்ம எப்போவுமே வெலாசிட்டி அப்படிங்கும்போது நியூமரேட்டரில் வரது டிஸ்டன்ஸோட யூனிட்டாக இருக்கும், டினாமினேட்டரில் வரது வந்து டைமோட யூனிட்டாக இருக்கும். நமக்கு டிஸ்டன்ஸோட யூனிட் இங்கே மீட்டர், டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்கள், இதில் ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கும்போது நம்ம என்னென்னு பார்த்தோம் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்சஸ். அப்போ இதில் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பாருங்கள் எஸ் டேஸ் ஆஃப் டி, ஏன்னா கிவன் ஃபங்க்ஷன் நமக்கு எஸ் ஆஃப் டி. ஸோ பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் கிவன் எஸ் ஆஃப் டி = 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t. நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இல்லையா. அப்போ இதில் எஸ் டேஸ் ஆஃப் டி போட்டால் என்ன வந்துடும் 2t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் பார்த்த ஃபார்முலா தெரியும், எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா n × x பவர் n-1. அப்போ டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண வந்துடும் 2 × t பவர் 1 வரும், தட் இஸ் t. ஸோ அப்போ 2 × t 2 என்ன வந்துடும் 4t ப்ளஸ் 3 × t வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. அப்போ 4t ப்ளஸ் 3 அப்படிங்கிறதுனா எஸ் டேஸ் ஆஃப் t. இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அட் t. இப்போ நமக்கு இது வெலாசிட்டிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் டைம் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ் அட் t = 3. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t = 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் இதில். அப்போ எஸ் டேஸ் ஆஃப் டி என்ன வரும், ஏன்னா எஸ் ஆஃப் டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ் டேஸ் ஆஃப் டிங்கிறது நமக்கு என்னது வெலாசிட்டி. அப்போ t = 3ல் என்ன கேட்டிருக்காங்க இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்போ டீக்கு 3 அப்ளை பண்ண என்ன வரும் எஸ் டேஸ் ஆஃப் 3 = 4 × 3 ப்ளஸ் 3. 4 × 3 என்ன நமக்கு 12 12 + 3 = 15. இப்போ வெலாசிட்டினா யூனிட் என்ன பார்த்தோம் மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா, இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t = 3. நெக்ஸ்ட் அதில் இன்னொன்று என்ன கேட்டிருக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t = 6 கேட்டிருக்காங்களா. இதே சேம் இங்கே 3 அப்ளை பண்ணால் இங்கே 6 அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்போ எஸ் டேஸ் ஆஃப் டியில் டீக்கு பதிலாக 6 அப்ளை பண்ண என்ன வந்துடும் எஸ் டேஸ் ஆஃப் 6 = 4 × 6 ப்ளஸ் 3. பாருங்கள் 4 × 6 ப்ளஸ் 3 4 × 6 எவ்வளவு 24 ப்ளஸ் 3 = 27 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா, அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t = 6ங்கிறது நமக்கு என்ன கிடச்சி பாருங்கள் 27 மீட்டர் பர் செகண்ட். பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள் நல்லா பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் என்ன கொடுத்துருக்கு s = 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t. அப்போ இந்த எஸ்ங்கிறது டிபெண்ட் ஆன் t.
அப்போ நம்ம இதை வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்க போகிறோம் இன்ஸ்டன்டேனியஸ்க்கு. அப்போ ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி. நம்ம என்ன பண்ணுறோம், நியூட்டன்ஸ் கோஷியன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். நியூட்டன்ஸ் கோஷியன்ட் ஃபார்மில் வந்து எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 6 அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் டி ஈக்குவல் டு 3 அண்ட் டி ஈக்குவல் டு 6 கிடச்சிடும். அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், இங்கே எஸ் டேஷ் ஆஃப் டி. அப்போ எஸ் டேஷ் ஆஃப் டி ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்தெந்த வேல்யூவில் இன்ஸ்டன்டேனியஸ் கேட்டிருக்காங்க வெலாசிட்டிஸ், டி ஈக்குவல் டு 3 அண்ட் டி ஈக்குவல் டு 6. அப்போ எஸ் டேஷ் ஆஃப் 3 அண்ட் எஸ் டேஷ் ஆஃப் 6 ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ் அட் டி ஈக்குவல் டு 3 அண்ட் டி ஈக்குவல் டு 6 கிடச்சிடும். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம பார்த்த இந்த வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை வச்சு பாருங்கள், இந்த நோட் கொஞ்சம் பாருங்கள், இதை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வர ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம இதிலே பார்த்தோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதே நமக்கு எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், டைம். ஏன்னா ஒரு டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிறோம் அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி அப்படிங்கிறது என்ன பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து டிபெண்ட் ஆன் டி. அப்போ எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. நம்ம எக்ஸுங்கிற டேர்மும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா எஸ். இது வந்து டிபெண்ட் ஆன் டிங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள், எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இப்போ மேலேயே பார்த்தோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு. அப்போ எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. அடுத்து வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்ன பார்த்துருப்போம், ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. வெலாசிட்டிங்கிறது த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டிங்கிறது என்ன பாருங்கள், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகிறது தான் நமக்கு என்னது, வெலாசிட்டி. நமக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன, ஜஸ்ட் டிஃபரன்ஷியேஷன், அவ்வளோதான். அப்போ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதா இது சேஞ்சஸ். அதாவது இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ங்கிறது என்ன, டிஎஸ் பை டிடி. ds by dt பாருங்க, ஆர் ds by dt இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, y equal to f of x வந்து dy by dx எழுதலாம், f dash of x எழுதலாம்னு பார்த்தோம் இல்லையா, அதே தான். அப்போ v equal to f dash of t சொல்லலாம், ஆர் ds by dt. அப்போ v equal to f dash of tங்கிறது நமக்கு என்ன பாருங்க, velocity, அதாவது the rate of change of displacement with respect to time t, ஆர் இதை ds by dtன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ஆக்சலரேஷனும் படிச்சிருப்பீங்க. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன, the rate of change of velocity, the rate of change of velocity. அப்போ velocity வந்து டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகிறது நமக்கு என்னென்னு சொல்கிறோம், ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் பாரு என்ன வரப்போ ஏ, அது வந்து வெலாசிட்டிங்கனால விங்கிற லெட்டர்லையும் ஆக்சலரேஷன் வந்து ஏங்கிற லெட்டரை டினோட் பண்ணுறோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டினா அப்போ இந்த எஃப் டேஸ் ஆஃப் டி வந்து டீயை பொறுத்து சேஞ்ச் ஆகிறது. அப்போ ஆல்ரெடி எஃப் டேஸ் இருக்கா, அப்போ இது இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வந்துடும், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி, எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி. ஆர் நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இந்த வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒன்று தானே. அப்போ இது எப்படி சொல்லலாம், டிவி பை டிடி. பாருங்கள், ஏங்கிறது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி சொல்லலாம், ஆர் டிவி பை டிடி. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஆக்சலரேஷன் தானே. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வெலாசிட்டி, செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிறது ஆக்சலரேஷன். அப்போ அந்த எஸ்ஸை 2 டைம்ஸ் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் தெரியும், அதாவது டி பை டிடி ஆஃப் டிஎஸ் பை டிடி. அதோட மீனிங் என்னன்னா டி பை டிடி ஆஃப் டிஎஸ் பை டிடி. அதை நம்ம எப்படி சொல்கிறோம், டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை 2 டைம்ஸ் டெரைவ் பண்ணும்போது கிடைக்கிறது நமக்கு என்ன தான், ஆக்சலரேஷன். பாருங்கள், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி, வெலாசிட்டிங்கிறது என்ன, வி இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் டி ஆர் டிஎஸ் பை டிடி, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்து ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி ஆர் டிவி பை டிடி ஆர் டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர். தட் இஸ் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ இதை வச்சு கொஞ்சம் நோட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்பீட் இஸ் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி ரிகார்ட்லெஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் ஹென்ஸ் ஸ்பீட். நமக்கு வந்து வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரும்னா பாசிட்டிவில் இருக்கும், நெகட்டிவில் இருக்கும். ஆனால் ஸ்பீட் அப்படிங்கிறது நமக்கு என்ன, பாசிட்டிவில் தான். அதனால் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூங்கிறது படிச்சிருப்போம். அந்த மாடுலஸாக நம்ம என்னென்னு சொல்கிறோம், அப்சல்யூட் வேல்யூ. அப்போ அந்த டைரக்ஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் எதுவும் பார்க்காம அப்சல்யூட் வேல்யூ, எதோட அப்சல்யூட் வேல்யூ, வெலாசிட்டியோட அப்சல்யூட் வேல்யூ தான் நமக்கு என்னது, ஸ்பீடு. பாருங்கள், ஸ்பீட் இஸ் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி regardless of direction and hence ஸ்பீடுங்கிறது என்ன பாருங்கள், அப்போ மாடுலஸ் ஆஃப் v of t, மாடுலஸ்ங்கிறது தான் அப்சல்யூட் வேல்யூ. இப்போ மாடுலஸ் ஆஃப் v of t ஈக்குவல் டு அந்த மாடுலஸ் ஆஃப் v of tங்கிறது ஆல்ரெடி நம்ம எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள், ds by dt. ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, அதானே வெலாசிட்டி நமக்கு. அப்போ v of t எப்படின்னு சொல்லலாம், ds by dt. அப்போ மாடுலஸ் ஆஃப் v of t ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ds by dt அப்படிங்கிறது என்ன பாருங்கள், ஸ்பீடு.
ஓகேவா? ஏன்னா வெலாசிட்டிக்கு வந்து நமக்கு இப்போ டைரக்ஷன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், ஆனால் ஸ்பீட் அப்படிங்கிறது ஒன்றில் பாசிட்டிவ், அதனால அது மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்ம் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ds by dt. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இப்போ when the particle is at rest velocity அதாவது v of t equal to 0. இப்போ வந்து ஒரு பார்ட்டிக்கிள் வந்து மூவிங்கில் இருக்கும்போது இப்போ ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா அங்கே நமக்கு ஸ்பீடு அதாவது வெலாசிட்டி என்னவாயிரும் நமக்கு 0. when the particle is at rest velocity is 0. ஏன்னா ஒரு பார்ட்டிக்கிள் வந்து நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது, அது ரெஸ்ட்டுக்கு வருது அப்படிங்கும்போது அங்கே நமக்கு ஸ்பீடு என்னவாயிடும் 0 ஆகிடும். ஸ்பீடு மீன்ஸ் இங்கே நமக்கு என்னது வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி என்னவாயிடும் பாரு நமக்கு 0 ஆகிடும். ஸோ when the இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நிறைய சம்மில் யூஸ் பண்ணுவோம், நல்லா பார்த்துக்கோங்க. when the particle is at rest when velocity equal to 0, that is v of t equal to 0. இப்போ when the particle is moving forward or upward then v of t is greater than 0, that is positive. இப்போ இதே பார்ட்டிக்கல் வந்து பேக்வேர்டில் வருது அப்படிங்கும்போது பேக்வேர்ட் ஆர் டவுன்வேர்ட் அப்படிங்கும்போது நமக்கு வெலாசிட்டி என்ன வேணும் பாருங்கள், நெகட்டிவ் லெஸ் தென் 0 வேணும். when the particle is moving backward then v of t is less than 0, that is velocity is negative. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபார்வேர்ட் அப்படிங்கும்போது வெலாசிட்டி பாசிட்டிவ், ஃபார்வேர்ட் ஆர் அப்வேர்ட் அப்படிங்கும்போது வெலாசிட்டி பாசிட்டிவ், பேக்வேர்ட் ஆர் டவுன்வேர்ட் அப்படிங்கும்போது வெலாசிட்டி நெகட்டிவ். ஓகேவா? when the particle changes the direction then v of t changes its sign. இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஃபார்வேர்டில் போயிட்டுருக்கு, திடீர்னு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அப்போ v of t வெலாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் நமக்கு வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகிடுவார். when the particle changes the direction then v of t changes its sign. ஓகேவா? அப்போ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு அந்த வெலாசிட்டியோட சைன் என்னவாயிடும் சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் அது பாசிட்டிவில் இருக்குது, இப்போ ஃபார்வேர்டில் போயிட்டு அப்படின்னா திடீர்னு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணால் அது என்னவாயிடும் நமக்கு நெகட்டிவ் ஆயிடும். ஓகேவா? அந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள், திரும்ப பாருங்கள், ஒரு அந்த நோட் பாரு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனா s equal to f of t, வெலாசிட்டி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும் பாருங்க, v வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறனால f dash of t வரும், or ds by dt. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, தட் இஸ் a is equal to f double dash of t or dv by dt or d square s by dt square. ஏன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 times டிரைவ் பண்ணுறது நமக்கு என்ன தான் ஆக்சலரேஷன் தான். அடுத்து இந்த மாடுலஸ் ஆஃப் விடிங்கிறது நமக்கு என்ன ஸ்பீடு, தட் இஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன ஸ்பீடு. ஏன்னா ஸ்பீடுங்கிறது எப்பவுமே பாசிட்டிவ் டைரக்ஷன், ஆனால் வெலாசிட்டி அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம் இல்லையா, வெலாசிட்டிங்கிறது ஃபார்வேர்டில் பாசிட்டிவாகவும் பேக்வேர்டில் என்ன வரும் நெகட்டிவாக வரும். ஆனால் ஸ்பீட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன தான் பாசிட்டிவ் தான். when the particle is at rest அப்போ வெலாசிட்டி என்ன வருது நமக்கு 0. when the particle is moving forward or upward velocity greater than 0, that is velocity positive. when the particle is moving backward or downward velocity v of t less than 0, that is velocity is negative. when the particle changes the direction then v of t changes its sign. அப்போ அந்த பார்ட்டிக்கல் வந்து அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது அந்த வெலாசிட்டியோட சைன் கண்டிப்பாக என்ன வரும் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா?